அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 36 சைஸ் ப்ளவுஸ். இதை ஏற்கனவே நாம் பேக் பார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பேக் பார்ட்டில் நிறையா விவரங்கள் நாம் சொல்லியிருக்கிறோம். பேக் பார்ட்னா என்ன, அதை எப்படி இது வடிவமைக்கணும் அப்படின்னு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட், இப்போது முன் பகுதியில் நம்ம கப் சைஸு, அப்புறம் அதை எப்படி வடிவமைக்கிறது, அதாவது மேல் மார்பு 36 இன்ச்சு, நடு மார்பு 37.5 இன்ச்சு. பேக் பார்ட் மேல் மார்பு அளவு 36 இன்ச்சு. அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம அந்த வடிவமைச்சோம். இப்போ இது முன்பாகம் அப்படி கிடையாது. முன்பாகம் நடு மார்பை கணக்கு பண்ணி தான் நம்ம அதை வடிவமைக்கணும். 37.5 இன்ச்சை வச்சு இதை வடிவமைக்க போகிறோம். கால்குலேட் பண்ணி பாருங்க. நான் இப்போ பென்சில்கிட்ட லைட்டாக ஒரு ஓரலாக போட்டிருக்கிறேன். இப்போ அடுத்து ஸ்கெட்சிட்ட, அதாவது மார்க்கர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு உங்களுக்கு கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எப்படி இந்த கணக்கு சாத்தியமாச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். சரியா? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இப்போ இந்த கோடு எல்லாமே நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த லைன் எல்லாமே இணைச்சி விட்டுட்டோம். கோடு எல்லாமே மார்க் குறிச்சி இணைச்சிட்டோம். இப்போ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேல் மார்பு 36, நடு மார்பு 37.5, இதுதான் அளவு. இதை வச்சு தான் நாம் என்ன செய்ய போகிறோம். இப்போ ஷோல்டர் 36 பாதி 18, 18 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடணும். 1 இன்ச்சு மைனஸ் பண்ண போக 17 இருக்கும். 17 பாதி 8.5. நெக்கு 8 இன்ச்சு இறக்கம் வச்சோம். 8 இன்ச்சு இருப்பதுனால எண்கா 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு, அது போக 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம். பண்ணது போக 6 இன்ச்சு. அப்போ நமக்கு எவ்வளோ வருது? 6 இன்ச்சு. பாருங்க, இங்கேருந்து 6 இன்ச்சு. சரியா? இப்போ இந்த 6 இன்ச்சில் இப்போ நெக் இருக்குது பார்த்தீங்களா, நெக்கு இந்த 36 12ஆல் டிவைட் பண்ணும்போது 3 12 36. ஓகேவா? அதனால் 3 இன்ச்சு வச்சுருக்கிறோம். இது ஆல்ரெடி நாம் பேக் பார்ட்டில் பார்த்துட்டோம். இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுதான் முக்கியமானது. கப் சைஸ். இந்த கப் சைஸ் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ப்ளவுஸுமே நல்லா இருக்கும், நல்லா கச்சிதமாக இருக்கும். சரியா? இப்போ அதை கணக்கு பண்ணி தான் நாம் என்ன செய்கிறோம்னா, இப்போது நீங்கள் நடு மார்பு, இந்த நடு மார்பு 37.5 என்ன செய்றீங்கன்னா ஒரு 3ஆல் டிவைடட் பண்ணுங்கள். 3ஆல் டிவைடட் பண்ணும்போது எவ்வளோ வரும்னா 37.5 டிவைடட் பை 3 எவ்வளோ வருது? 12.5 வருது. ஓகேவா? இப்போ இந்த 12.5 நமக்கு இந்த முன் மார்பு இறக்கறதுக்கு பார்த்தீங்களா, அடிமார்பு வரை உள்ள கணக்கு. இது அடிமார்புல உள்ள கணக்கு. இப்போ 12.5 இங்கே என்ன செய்யறோம்னா ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கிறோம். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. இது எதுக்கு? தையல் துப்புக்காண்டி வைக்கிறோம். சரியா? 12.5 ப்ளஸ் 1/2, இந்த 37.5க்கு 7.5 நாம் என்ன செய்கிறோம்? 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இது மிட் பாயிண்ட், அதாவது இந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன செய்கிறோம்னா 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அது எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 37.5 டிவைடட் பை 4, 9.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக வருது. பாருங்கள், 9.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக வருது. அதவே நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஒரு கோடு கம்மியாக இருக்குது நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது மிட் பாயிண்ட். எப்பொழுதுமே மிட் பாயிண்ட்லேருந்து இது கீழே இறங்கி தான் இருக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு கீழே இறக்கி தான் இதை வைக்கணும். இதை இங்கே கொண்டு வரக்கூடாது. இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இது இங்கே கொண்டு வரக்கூடாது. இங்கேருந்து இந்த முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, இதை இங்கே கொண்டு வரக்கூடாது. அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் அந்த நிப்பிள் பாயிண்ட் வரும். அதனால் இதை இந்த இடத்துக்கு இந்த கூம்பு கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தால் பொசிஷன் சரி இருக்காது. என்ன? சரியா? நீங்கள் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ மிட் பாயிண்ட்ல இருந்து எப்பொழுதுமே ஒரு 1/2 இன்ச்சு. சிலருக்கு அதாவது இந்த பாயிண்டாக வேண்டாம் அப்படி, அதாவது ரொம்ப பாயிண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது பிளாட்டாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம்னா, இந்த மிட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து இதை இன்னும் குறைச்சிக்கலாம், இதையும் குறைச்சிக்கலாம், இதையும் இங்கே குறைச்சிக்கலாம், இதையும் இங்கே குறைச்சிக்கலாம். இப்படி குறைக்கும் போது இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு பார்த்தீங்களா, இது பிளாட்டாக தெரியும், அதாவது கூம்பா தெரியாது. இது இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ சில பேர் பாயிண்டாக கேட்பாங்க. அப்படி பாயிண்டாக கேட்குறவங்களுக்கு என்ன செய்யணும்னா, இதை இன்னும் கொஞ்சம் இறக்கணும்.
இறக்கி இங்கே வச்சிடணும். இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இறக்குனா இந்த இடமும் இறக்கணும்னு வச்சுக்கோங்க. இது கூம்பா தெரியும், பாயிண்டாக தெரியும். சில பேர் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி செய்யலாம். இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம், அது வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம் என்ன செய்யலாம்னா, இப்போ இதை குறைச்சிக்கலாம். இதை கூட குறைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் குறைச்சிக்கலாம். இதே ஒரு 1/4 இன்ச்சு குறைக்கலாம். இதையும் குறைக்கும் போது என்ன செய்யும்னா இந்த ரவுண்டு ஷேப் அதிகமாக கிடைக்கும். இந்த 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 ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கூம்பா இருக்காது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். இது அதாவது முன்பாட்டில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதை மனசில் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்போ பேக் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு மார்பு சுற்றளவு 36 4 டிவைடட் பண்ணும்போது 4 9 36. அப்போ 9 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு வச்சோம். இங்கே என்ன செஞ்சோம்னா ப்ளஸ் 1/2 இன்ச்சு 9.5 இன்ச்சு வச்சோம். ஆனால் இங்கே அப்படி வராது. இங்கே என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சு லூஸ் மட்டும்தான். அந்த 1/2 இன்ச்சு லூஸே 2 பக்கம் சேர்ந்து நமக்கு 1 இன்ச்சு லூஸ் கிடைச்சிரும். அப்போ இங்கே என்ன செய்யறோம்னா இந்த 4 9 36 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 9 இன்ச்சு தான் இங்கே ஆட் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல இருந்து ரெடி அளவு 9 இன்ச்சு. ஓகேவா? இந்த 1/2 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டாட் பிடிப்போம்ல, இந்த டாட்டுக்காண்டி இப்போ ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு 3/4 இன்ச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். இங்கே எவ்வளோ பிடிக்குன்னு நினைக்கிறோமோ அதை இங்கே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இங்கே அதிகப்படுத்திக்கலாம். ஓகேவா? இது ஒரு கணக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போது ஷோல்டரில் சுருக்கு, அதாவது ஆம்கோல் சுருக்கு, இந்த ஷோல்டரில் அப்படியே ஒரு மாதிரி இறங்கிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல சுருக்கே வரக்கூடாதுன்னா இதை கொஞ்சம் கிராஸாக வெட்டிக்கோங்க. இந்த அளவு முக்கியம். இந்த அளவு தேவைக்கு தகுந்தடி வச்சுக்கோங்க. அதுவும் போக சிலிவு இருக்குது பார்த்தீங்களா, சிலிவு கட்டிங்கில் நாம் உள்ளடிச்சு கொஞ்சமாக கட் பண்ணுவோம். சரியா? அதாவது முன்பாட்டில் சிலிவில் உள் வளைவை கொஞ்சம் அதிகமாக நம்ம கட் பண்ணுவோம். 1/2 இன்ச்சு பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கொஞ்சம் 1/2 இன்ச்சு உள்ள வளைச்சி கட் பண்ணுவோம். இந்த 1/2 இன்ச்சு இங்கே அதிகமாக இருக்கும். எப்படி அதிகமாக இருக்கும் கேட்டிங்கன்னா, இப்போ பேக் பார்ட்டில் நம்ம அளக்கும்போது 8 இன்ச்சு தான் வரும். அதாவது எப்படி வரும் அதையும் சொல்லிடுறேன். இதை வச்சு அளக்கும்போது பாருங்கள், இது 8 இன்ச் இருக்கும். 8 இன்ச் இருக்கா? கரெக்டா? இது ஆம்கோல் ரவுண்டு, இது 8 இன்ச் இருக்கும். இந்த 8 இன்ச்சு ஸ்லீவில் பேக் பகுதியில் 8 இன்ச்சு கரெக்டாக வச்சு தான் நம்ம கட் பண்ணுவோம். இந்த பகுதியில் உள்ளது பேக் பார்ட்டில் உள்ளது 8 இன்ச்சு வந்துடும். ஆனால் ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்ள ஸ்லீவில் என்ன செய்யணும்னா 1/2 இன்ச்சு கூடிரும். அந்த ரொம்ப உள் வளைவாக எடுப்போம் பார்த்தீங்களா, உள்ளே கொஞ்சம் குடஞ்சி எடுப்போம்ல, அப்போ என்ன செய்யணும்னா அது கூடிரும். அது எவ்வளோ வரும்னா 8.5 இன்ச்சு வரும். 1/2 இன்ச்சு கண்டிப்பான முறையில் கூடிரும். அந்த 8.5 இன்ச்சு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது 8.5 இன்ச்சு பாருங்கள். அந்த 8.5 இன்ச்சில் தான் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம். பாருங்கள், இந்த 8.5 இன்ச்சில் தான் இதை அடையாளப்படுத்தியிருக்கோம். சரியா? இது 8.5 இன்ச்சு. இது போக 1/2 இன்ச்சு. இப்போது இதையும் கரெக்டாக 8 இன்ச்சு வைக்கக்கூடாது. வைக்கும்போது என்ன செய்யணும்னா அந்த ஸ்லீவில் தையல் அடையாளப்படுத்தணும். அந்த தையல் அடையாளப்படுத்துறது இது இங்கே பின்னோக்கி வந்துடும், தள்ளி வந்துடும். பேக் பார்ட்டில் இங்கே போயிடும், ஃப்ரண்ட் பார்ட்டில் இங்கே வந்துடும். அப்போ ரெண்டும் என்ன செய்யணும்னா ஜாயிண்ட் ஆகாது. ரெண்டும் என்ன செய்வோம்? ஜாயிண்ட் ஆகாது. பார்க்குறதுக்கு இது ஒரு சைடில் இருக்கும், இது ஒரு சைடில் போகிறோம். சைடு டிச்சிங் பண்ணும்ல, அந்த சைடில் நேர இந்த இடத்துல உட்காராது. இந்த இடத்துல ரெண்டும் உட்காரணும். இந்த தையல் தைக்கும் போது பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டுடைய அடையாளம் படுத்தி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது ரெண்டும் இந்த இடத்துல உட்காரணும். அது ரொம்ப முக்கியம். அது உட்காரணும்னா இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதை கரெக்ட் பண்ணணும். கண்டிப்பான முறையில் இதை கரெக்ட் பண்ணா தான் இது உட்காரும், இல்லை உட்காராது. சரியா? ஜாயிண்ட் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்குள்ள தையல் ஒன்று போல வராது, இப்படி ஜாயிண்ட் ஆகாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. அதனால இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல சிலிவினுடைய பேக் சைடில் உள்ளதும் ஃப்ரண்ட் சைடில் உள்ளதும் ஒரே நேர்கோட்டில் இங்கே உட்காரணும். இப்போ இந்த 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, இது இங்கே பிடிக்கும்போது இது இந்த இடத்துல உட்காந்துரும், இங்கே உட்காந்துரும். அப்போ இதில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறது இதில் வரும், அதில் 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கிறதும் இதில் உட்காந்துரும். இது ரெண்டும் ஜாயிண்டாக உட்காரணும். இங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். அந்த மாதிரி கூட வேண்டாம், நீங்கள் ஸ்லீவை வச்சு அப்படி அளந்து பார்த்துடலாம். ஸ்லீவ் அப்படி ரவுண்ட் ஷேப்பில் அளந்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த இடத்துல வருதோ அதில் கூட அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் 1/2 இன்ச்சை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம சைஸை எடுத்துக்கலாம். சைஸை இதிலிருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஒரு முக்கியமானது, அதை பார்த்துக்கோங்க. சரியா?
இப்போ கழுத்து, இந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, கழுத்து வந்தால நம்ம இப்போ 6 இன்ச்சு வச்சுருக்கிறோம். 6 இன்ச்சில் ஒரு 2/4 இன்ச்சு கம்மி பண்ணி 5.25 இருக்கும். ஆமாம், 5.25 வச்சுருக்கிறேன். 5.25 இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இதில் இந்த அளவு எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இடுப்பளவு, இப்போ இடுப்பளவு வந்து கணக்கு பண்ணி இந்த இடுப்பளவு எவ்வளோ வருதோ, 36 இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு அது 32 இன்ச்சு. இப்போ நான் அந்த கணக்கை வச்சு தான் இப்போ இந்த இடுப்பளவு போட்டிருக்கிறேன். இப்போ 32 இன்ச்சு, 32 இன்ச்சு இடுப்புன்னா 4 8 32. இப்போ 4 8 32னா நமக்கு இந்த இடத்துல வச்சு தான் அளக்கணும். இந்த பாட்டு தான் அளவு, அதையும் வச்சுக்கோங்க. இது வந்து 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு போயிடும். அப்போ இந்த இடத்துல தான் வச்சு கரெக்டாக நம்ம என்ன செய்யணும், சரியா? அப்போ இங்கே வச்சு அளந்தோம்னா நம்ம தப்பாக போயிடும். அதனால் இங்கே வச்சு அளந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கோங்க, சரியா? இதுலேருந்து இங்கே மைனஸ் பண்ணிக்கணும். அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. இந்த இடம் மாறிடக்கூடாது. அப்போ இது வைக்கும்போது இந்த நடுமார்பு கணக்கும் சரியாக வந்துடும். நடுமார்பு நமக்கு எவ்வளோ வருது, 37.5 ÷ 4 எவ்வளோ இருக்குது, 9.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 9.5 இன்ச்சு 2 கோடு இருக்குது, அதாவது 9.25 இருக்குது. பேக் பார்ட்டில் வேற நம்ம 1/2 இன்ச்சு லூஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால இந்த லூஸ் கிடைச்சிரும். அதாவது மார்பை அமைக்கி பிடிக்காது, அது ஒரு காரணம். அதாவது இந்த இடமும் கரெக்டாக நீங்கள் அளவு எடுக்கலை அப்படின்னா இந்த நடுமார்பை அமைக்கிறோம். அதாவது அமைக்கி பிடிக்கும்போது அவங்களுக்கு அன்னேச்சர் ஆயிரும். அதனால இதுவும் கரெக்டாக நீங்கள் அளவில் மனசில் வச்சு அளவு எடுக்கணும். அதாவது நேரடி அளவு எடுத்தால் இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் பார்க்கணும். இப்போ அளவு ப்ளஸ் வச்சு எடுக்கும்போது அது தேவையில்லை. நாம் என்ன செய்யணும், ப்ளஸ் வச்சு அப்படி அளந்து நாம் கட் பண்ணிடலாம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். இந்த அளவு எப்படி நம்ம இந்த கூம்பு அளவு எவ்வளோ வருது, எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்களா, இந்த 37 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 37 முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முக்கோணத்துடைய மையப்பகுதி, இந்த மையப்பகுதி எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இதை 10ஆல் நம்ம வந்து டிவைடட் பண்ணணும். அதாவது 37.5 ÷ 10 பண்ணும்போது 3.25 வருது. ஓகேவா? 3.25 பாருங்கள், சரியாக வரும். கரெக்டாக வந்துருச்சா 3.25? இந்த 3.25 இந்த வச்சு இது மையப்புள்ளியை நம்ம வந்து நாம் இந்த கோடு போட்டுறோம் பாருங்கள். இதில் கோடு போட்டுரும். நடுவில் கோடு போட்டோமா? இப்போது இது நமக்கு கணக்கு வரணும். இது கணக்கு என்னென்னா, இடுப்பளவு 32, நடுமார்பு 37. அப்போ இந்த 37.5 மைனஸ் 32 அப்போ எவ்வளோ வருது, 5.5 இன்ச்சு வருது. 5.5 5.5ல் நமக்கு 2.25 இன்ச்சு, ஒரு சைடுக்கு 2.25 இன்ச்சு வேணும். இந்த ஒரு சைடுக்கு 2.25 இன்ச்சுங்கும் போது இங்கே இருந்தால் 1 இன்ச்சு 3 கோடு வரணும். இந்த இடத்துல இதில் வச்சு அளக்காதீங்க. இந்த மேலே வந்து 1/2 இன்ச்சு தையல் காண்டி இது பண்ணி, அதாவது ரெடி அளவு இங்கேருந்து 12 ரெடி அளவு. இந்த ரெடி அளவில் 12 இருக்கா, இந்த ரெடி அளவில் தான் வச்சு இதை அளக்கணும். இது என்ன செய்யணும், 1.25 இன்ச்சு வச்சுக்கணும். 1 இன்ச்சும் 3 கோடு வச்சுக்கணும். 1 இன்ச்சு 3 கோடு இருக்கா, இங்கே 1 இன்ச்சு 3 கோடு இருக்கா, இந்த மெத்தடில் எடுங்க. சரியா? இது நம்ம தேவைக்கு ஏற்ப இந்த இதை கூட்ட குறைச்சிக்கலாம். அதாவது அவங்க கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ, இப்போ கொஞ்சம் கூம்பா கேட்குறாங்க, ஊசியாக வேணும்னு கேட்குறாங்க, இல்லை வேண்டாம் பிளாட்டாக வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட கேளுங்க எப்படி வேணும்னு. அவங்க சொன்னாங்கன்னா அதுபடி வச்சு கொடுத்துருங்க. இல்லை நார்மலாக நம்ம எப்போ வைப்போம் அப்படின்னா இது ஒரு 1.4 இன்ச்சு, இது ஒரு 1.5 இன்ச்சு அப்படி வச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நார்மல் உடம்பு உள்ளவங்களுக்கு தான் இது சரியாக வரும். நார்மலாக ஒருத்தருக்கு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ 36 இன்ச்சு பாடி அளவு, 32 இன்ச்சு இடுப்பு அளவு. இதை 32 இன்ச்சுலேயே இன்னும் ஒரு மெத்தடு ஏற்கனவே நான் இந்த பேக் பார்ட்டில் சொல்லியிருக்கிறேன். அதாவது நடுமார்பை வச்சு 3ஆல் டிவைடட் பண்ணி, அப்புறம் 2ஆல் டிவைடட் பண்ணி, அப்புறம் 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை வச்சும் நம்ம இடுப்பு அளவு எடுத்துக்கலாம். அது ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது. இதுவுமே அப்படி தான். ஒரு சிலருக்கு அந்த கரெக்டான நார்மல் ஸ்ட்ரெச்சர் உள்ளவங்களுக்கு சரியாக வரும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்காங்க அப்படின்னா அது நம்மளா பார்த்து தான் நம்ம எதை கூட்டணும் குறைக்கணும். இப்போ 36 இன்ச்சு பாடி இருக்கும், சிலவருக்கு இடுப்பு பெருசாக இருக்கும், சிலவருக்கு மார்பு 2 இன்ச்சு கூட இருக்கும், 38 இருக்கலாம், 39 இருக்கலாம், 40 கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு நாம் எந்த அளவு வைக்கணும் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். நாம தான் என்ன செய்யணும், அதாவது நம்மளுடைய அனுபவத்தில் வர்றது தான். சரியா? இதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது, மெஷர்மெண்ட் இருக்குது. இந்த மெஷர்மெண்ட்டையும் தாண்டி அனுபவம் தான் இந்த தொழில் நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியும், இல்லை ஸ்டாண்ட் பண்ண முடியாது. சரியா? இது நம்மளாக கண்டுபிடிக்கிறது தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டதை சொல்லுவாங்க. இப்போ நானும் அப்படித்தான், எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்கிறேன். ஆனால் உங்கள் பார்வை வேறு மாதிரி இருக்கும். அந்த பார்வையை மனசில் வச்சு நீங்கள்
இதை வந்து வடிவமைக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். சரியா? இப்போ நாம் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாமே கிட்டத்தட்ட நாம் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? வணக்கம்.